السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நிறைவேற்றிருக்கின்ற இந்த தொழுகை குறித்து எத்தனையோ பல இடங்களில் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பல இடங்களிலே நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இப்படி தொழுகை குறித்து எத்தனையோ பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருந்தாலும் அதனுடைய அவசியத்தை இறைவனே தன் திருமறை குர்ஆன்ல பல இடங்களிலே அகீமுஸ் ஸலாத், யுகீமூனஸ் ஸலாத்த, வயுதூனஸ் ஸகாத்த இப்படின்னு அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை வழங்குமாறும் நீங்கள் கூறுங்கள் என்று இறைவனே தன் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். இப்போ இந்த தொழுகை என்பது ஆண்கள் பெண்கள் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் மரணிக்கின்ற வரை எந்த ஒரு நிலையிலே இருந்தாலும் அந்த தொழுகையிலிருந்து அவங்களால விடுபட முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நோய்வாய் பெற்று அவர்கள் கஷ்டப்படுறாங்களா, அவர்களால் முடிந்த அளவிற்கு தொழுக வேண்டும். நின்று தொழுக முடியல, அமர்ந்து தொழுங்க. அமர்ந்து தொழுக முடியல, நீங்க படுத்தாவது தொழுங்க. படுத்தும் தொழுக முடியல, படுத்தபடிக்கே இருக்கிறேன், கைகளை கூட எங்களால் அசைக்க முடியல என்றாலும் சிந்தனையால் தொழுக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகிறார். இப்படி எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் இந்த தொழுகையிலிருந்து மட்டும் நம்மளால் வெளியே வர முடியாது. மார்க்கத்துல மற்ற வணக்க வழிபாடுகளுக்கு அனுமதி இருக்கிறது. இப்ப நீங்க செய்யுங்க, இந்த நிலைமை உங்களுக்கு வந்துருச்சு சொன்னா நீங்க செய்யணும் அவசியம் இல்லை இப்படின்னு மற்ற விஷயங்களுக்கு மற்ற வணக்கங்களுக்கு ஒரு விதிவிலக்கை இறைவன் நமக்கு வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த தொழுகைக்கு அப்படி இல்லை. இப்போ இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய நமக்கு இன்னொரு முக்கியத்துவத்தையும் இன்னொரு அவசியத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன அவசியம்? தொழுகை எவ்வளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது அவசியம். ஏன் நம்மளை பார்த்து அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகணுன்றாங்க? அதற்குண்டான காரணம் என்ன? அதற்கு பல நன்மைகள் இருக்கு. அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த புதுசு, மக்காவில இருந்து மதீனாவுக்கு எதிர்த்து வந்த புதுதுல அவர்கள் மக்களிடத்துல வசூல் செய்து எப்படியோ அவர்களோட மஸ்ஜித் நபவியை அவங்க கட்டிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டின பள்ளிவாசல். அந்த நபவியில 5 வக்து நேர தொழுகைகள் நல்லபடியா நடந்து கொண்டிருக்கு. எங்கேயோ தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டுல இருந்து நடந்து வந்து தொழுவிட்டு போறாங்க. இதை சில சஹாபாக்கள் பாக்குறாங்க. நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து நீங்க நடந்து வரணும்? உங்களுக்கு நன்மைகள் வேணும், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகணுன்றது அவசியம் இல்லை. அதை நீங்க மனசுல வச்சுதானே இந்த மாதிரி வந்து தொழுகிறீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க எங்களிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த மஸ்ஜித் நபவியை ஒட்டியே உங்களுக்கு ஒரு நல்ல இருப்பிடத்தை நாங்க அமைச்சோம், ஒரு நல்ல வீட்டை நாங்க கட்டித்தரோம், நீங்க உங்க வீட்டுல இருந்தே வந்து பள்ளிவாசல் தொழுதுக்கலாம், அவ்வளவு தூரம் நீங்க நடந்து வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நபித்தோழர் சொல்றாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரு? நான் அவ்வளவு தொலைவில் இருந்து வர்றதுதான் ஒரு முறை. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருவர் வீட்டிலேயே ஒழு செய்து விட்டு பள்ளிவாசல் வரைக்கும் எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காமல் சைத்தானுடைய ஊசலாட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நடைபாதையாக வருகின்றாரோ அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்குமே அல்லாஹ் ஒவ்வொரு அந்தஸ்தை உயர்த்துகின்றார். அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்குமே அவர் செய்த சிறிய பாவங்களிலிருந்து ஒரு பாவம் கழிந்து கொண்டே இருக்கிறது, அதை அல்லாஹ் மன்னிப்பு வருகின்றான். இந்த ஒரு சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அவர்களுடைய நாவின் மூலியமாக சொன்னார்களோ அப்பொழுது இருந்தால் நான் செஞ்சுக்கிறேன். என்னுடைய வீடு ரொம்ப தொலைவில் இருக்கிறதா, ஆனால் நான் வீட்டிலிருந்து நான் உழு செஞ்சு வர்றதுனால எனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இவ்வளவு பாக்கியம் இருக்கு.
அதை நான் மனசுல வச்சுதான் நான் வரேன். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் இதே மாதிரி என்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் தான். ஆனால் அப்படி வந்துட்டோம்னா இந்த நன்மை எனக்கு விட்டு போக முடியாது, அதை நான் விரும்பல அப்படின்னு நம்பி சொல்லிட்டார். அப்போ இந்த பள்ளிவாசலுக்குண்டான அந்த பயணத்திற்கு கூட இறைவன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்றால் நாமும் இதே போன்ற பாக்கியத்தை பெற வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ சிறிய பாவங்கள் செய்யறோம்ல, அந்த சிறிய பாவங்களுக்கெல்லாம் நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டே போதும் அந்த சின்ன பாவங்களை அழிச்சிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்துல பள்ளிவாசலிற்கு வந்து தொழுவதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதோடு சேர்த்து நாம் வீட்டிலிருந்து ஒழு செய்து வந்து தொழுவதனால அதற்குண்டான நன்மைகளையும் இச்செய்தியின் மூலியமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்திலே 5 வக்து தொழுகைகளை இதே போன்று நாம் வீட்டிலிருந்து ஒழு செய்து இந்த எட்டுக்களை வைத்து நம்மளுடைய நன்மைகளையும் நம்மளுடைய தீமைகளையும் நாம் அன்றாட இந்த 5 நேர தொழுகையிலேயே நாம் கழித்து நம்மளுடைய நன்மை தராசுகளை அதிகப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையிலே முற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.